நைஜீரியாவில் பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் பொதுமக்கள், பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் நைஜீரியாவின் எருகு நகரில் உள்ள CAC தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இப்படி தேவாலயத்தின் மீது திடீரென நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நைஜீரியாவின் குவாரா மாநிலம் எருகு நகரில் உள்ள CAC தேவாலயத்தில் நடந்த வழிபாட்டின் போது திடீரென ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் தேவாலயத்தில் இருந்த 5 பேர் கொல்லப்பட்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொடூர தாக்குதல் நடப்பதற்கு சற்று முன்னரான இறுதி நிமிடங்கள் தேவாலயத்தின் நேரடி ஒளிபரப்பில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் நெஞ்சை உறைய வைக்கும் வகையில் பயங்கரமாக இருந்தது. இந்த சம்பவம் குவாரா மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் பின்னர் இலோரின் கப்பா சாலையில் மற்றொரு தாக்குதலை நடத்தினர். இதனால் பயணிகள் தங்கள் வாகனங்களை விட்டுவிட்டு அருகில் உள்ள புதருக்குள் தப்பி சென்று நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தனர். இது குறித்து பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. இந்த வகையான தாக்குதல்கள் நைஜீரியாவில் சில சமயங்களில் நடப்பதுண்டு. கடந்த ஜூன் மாதம் 2025 நைஜீரியாவின் மத்திய பெனுவே மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 100 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 2019 ஆண்டு முதல் இதுவரை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 500 பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.